கோலம் போட்டுருக்கோம். ஆமா கையல், இதெல்லாம் நமக்கு இன்பில்ட் திறமை போல. நிலா, அந்த பொன்னம்மாக்கா வராங்க போல இருக்கே. இன்னைக்கு அந்த பொன்னம்மாக்காக்கு இருக்குது. வரட்டு வெயிட்டிங். கயல் நிலா, என்னம்மா இவ்வளோ பெரிய பூக்கோளம்? ஐயோ அக்கா, இது பூக்கோளம் இல்ல, அப்புறம் ஓணம் பூக்கோளம். புரியுதா? இந்த வருஷம் நம்ம தெருவே சேர்ந்து ஓணம் கொண்டாட போறோம். நீங்களும் வரீங்க தானே? அப்படியா சங்கதி? இந்த பொன்னம்மாக்கே தெரியாம போச்சே. சரி, நான் என்ன வேலை செய்யணும் அத சொல்லுங்க. நீங்க வந்தா மட்டும் போதும். அது ஏண்டி அப்படி சொல்றீங்க? ஐயோ அக்கா, நீங்க வேலை செய்யறேன்னு ஆரம்பிச்சு கடைசியில் அது எங்கேயோ போய் முடியும். அதுக்கு நாங்களே செஞ்சுட்டு போறோம். இதோ நிறைய பூ கொண்டு வந்திருக்கேன் இன்னும். வாவ், சூப்பர் அப்பா சூப்பர். அப்பானா அப்பாதான். இந்த வருஷம் நம்ம பூக்குளம் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். என்னது ஃபர்ஸ்ட் பிரைஸா? போன வருஷம் உங்க பூக்குளத்தை பார்த்து தான் பக்கத்து வீட்டு கோழி எல்லாம் வந்து எகிரி குதிச்சு எல்லாம் கசக்கிட்டு போச்சுல. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இந்த வருஷம் எந்த கோழியும் வராத மாதிரி கேட் போட்டுட்டோம். சரி சரி வாங்க, கேம்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, போய் விளையாடுவோம். கேம்ஸா? சூப்பர், வா கையால் ஓடுவோம். ஆமா நானும் வரேன் வா. பார்த்து பத்திரமா விளையாடுங்க. அப்பா நீங்களும் வாங்க, அம்மாவையும் பாட்டியும் வர சொல்லுங்க. ஏய், அங்கெல்லாம் கூட்டம் சேர்ந்து என்ன கேம் ஆட போறாங்க? அது ஒன்றும் இல்லை, லெமன் அண்ட் ஸ்பூனு. ஓ, அதெல்லாம் குழந்தைங்க விளையாடுறது, நான் எங்க போறது? ஓணம் அன்னைக்கு எல்லாரும் விளையாடலாம், நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க வாங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது பிள்ளைங்களா, நான் ஓடுனா எனக்கு முன்னாடி என் ஸ்லிப்பர் போய் ஃபினிஷ் லைன்ல போய் விழுந்துரும். செம காமெடி பண்ணமாக்கா, சிரிப்பு தாங்க முடியல. அப்ப மெதுவா ஓடுங்க. நான் மெதுவா ஓடினாலும் என் வாய் தான் ஃபாஸ்ட். உண்மையா யாராலையும் மறைக்க முடியாது பொன்னம்மாக்கா. சரி விடுங்க, உங்களுக்காக நம்ம அடுத்த போட்டிக்கு போயிடலாம். அது என்னடி அம்மா? சாக்குக்குள்ள போயிட்டு குதிச்சுக்கிட்டே போவீங்களே அதுவா? இல்ல, கயிறு இழுக்கிறது. கயல் நம்ம டீம் தான் ஜெயிக்கணும்பா. ரெடியா? ரெடி. விழுதற்கு தயாராயிக்கோங்க. அப்பா தான் அம்பையர். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. இழுங்க. டேய் வாண்டு பசங்களா, இழுங்கடா. பொன்னம்மாக்கா இழுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், நீங்க நகரவே மாட்டேங்கிறீங்க. அது நின்று வேடிக்கை பார்க்காம இழுங்கடி. நான் இழுக்கிறேனா இல்ல அந்த கயிறு தான் என்ன இழுக்குதா? ஒன்னும் புரியல. போச்சுடா, ஜோலி முடிஞ்சது. ஏ, நாங்க ஜெயிச்சிட்டோம். சரி விளையாண்டதெல்லாம் போதும், வாங்க ஓண சദ്യ சாப்பிடலாம். வாவ், எவ்வளவு டிஷ்ஷஸ்! பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. இதுதான் ஓணம் சத்யா. என்ன கண்ணுங்களா, ரெடியா? ஓணம் சத்தியம் பார்த்தோன்னே வாயில ஜொல்லு வருது. வாங்க சாப்பிடுவோம். நான் ரெடிப்பா. நானும் ரெடி. அப்பா பாயசம் வரல, அம்மா செஞ்சுட்டாங்களா? நீ முத சாப்பிட ஆரம்பி, பாயசம் வரும். அப்பா உங்களுக்கு தெரியாதா, நிலாக்கு ஓணம்ல முக்கியமா பாயசம் தான். அதுக்கு தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்காளே. ஓ, அப்ப அவளுக்கு ஓணம் இல்ல, பாயசம் டே. பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஓணம் ஒரு பண்டிகை மட்டும் இல்ல. ஆமா பாட்டி, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா இருக்கிற நாள். எல்லாரும் அன்போடையும் ஒற்றுமையோடையும் இருக்கிறது தான் இந்த விழாக்கே அழகு. அதனாலதான் நம்ம நெய்பர்ஸ் எல்லாரையும் சேர்த்து கொண்டாடுறோம். சிம்பிள். சரி, இப்ப யாருக்கு பாயசம் இன்னொரு ரவுண்டு வேணும்? நான் எனக்கு தான் வேணும். ஹலோ, உனக்கு ஏற்கனவே 3 பவுல் ஊத்தியாச்சு, போதும். அது என்ன கல்நீர் தண்ணியா குடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு? சரி, ஃபைனலா ஒரு போட்டோ செஷன் இருக்கு, வாங்க எல்லாரும் போலாம். ஒத்துமையா கொண்டாடுற பண்டிகை தான் எப்பவுமே மகிழ்ச்சி தரும். எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். ஓணம் ஆசம்சகள். போட்டோ எடுங்கப்பா சீக்கிரமா. ஆனா சாப்பிட்ட போட்டோ எல்லாம் போடாதீங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கமே, யாரு கருத்து சொல்ல போறாங்க? நம்ம பொன்னம்மாக்காவே சொல்லட்டும், விடுங்க. சூப்பர் நிலா. என்னோட கருத்து என்னன்னா, பண்டிகையோட உண்மையான மகிழ்ச்சி நம்ம சாப்பிட்றதுல மட்டும் இல்ல, அன்பையும் மகிழ்ச்சியும் அக்கம் பக்கத்தினரோட ஷேர் பண்றதுல தான் இருக்கு. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பிப்பா.